எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயின் ஆன்மீக குறிப்புகள் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லோருக்கும் சென்றடையும். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூழி 100 ஆண்டு காலம் வாழ வேணும்னு கேட்டுக்கிறேன் தெய்வத்துக்கிட்ட. மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு பெரும் பணக்கார யோகம் இரவு நேரத்தில் செய்யுங்கள். பெரிய ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யம் நிறைந்த பொருட்களை எரித்து விடுங்கள் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி மண்பானை கடையில் ஒரு தட்டு, ஏன்னா நமக்காக தான் அவங்கெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு விற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான். நம்ம இதை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி வீடுங்களில். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது என்னென்னா, சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகை. எப்பவுமே நீங்கள் கவனித்து பாருங்களேன், சித்தர் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. அந்த சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகைகளுள் ஒன்று இந்த வெண்கடுகு. இந்த வெண்கடுகு கூட என்னதுமா எனக்கு கொஞ்சம் ஒன்று கருப்பாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது கூட நாய்க்கடுகும் சேர்ந்து இருக்குது. அதனால் அதுவும் நல்லதுக்கு தான், வெண்கடுகும் ரொம்ப நல்லதுக்கு தான். எல்லாமே ஐஸ்வர்யம் நிறைந்த பொருட்கள். இதெல்லாம் நம்ம இப்போ பயன்படுத்துறது இல்லை. இந்த விஷயம் நம்ம பணத்துக்காக, பணம் தாங்க நம்மளுக்கு பிரச்சனை. என்ன கஷ்டம். யாரை பார்த்தாலும் நம்மளை ஒரு நையாண்டி மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறதுக்கு, ஒரு மதிப்பு கொடுக்கறதுக்கு கூட பணம் கையில் இல்லைன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லைங்களா? மதிப்பு கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு. நல்லா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த விஷயத்த. சரி, இதுக்கு நான் வெண்கடுகு எடுத்துருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வெண்கடுகு வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. வீட்டில் இருந்தாலே இந்த பொருள் சகல ஐஸ்வர்யம் நம்ம வீடை தேடி வரும். வீட்டில் வச்சிருந்தாலே அதை விட இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா இதை நான் என்ன சொல்ல போகிறேன்றத நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப் இருந்தால் அதில் கொஞ்சம் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு நிறையா வியூஸ் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஒரு சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா பார்க்குறாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? அடுத்தது நான் என்ன காமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? பச்சை கற்பூரம். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு. சரி, இது நம்ம செய்யும் பொழுதே மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது இந்த வெண்கடுகு. சாம்பிராணி தூபம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொஞ்சம் இந்த வெண்கடுகை போடுங்க. அம்மா வெண்கடுகை வாங்கின்னு வந்து எங்கள் வீட்டில் சும்மாவே இருக்குதுமா அப்படின்னு நினைக்கிறவங்க சாம்பிராணி தூபம் போடும் பொழுது இதை போடுங்க. நிஜமாக நான் சொல்கிறேங்க, இதை நான் ஏற்றி வச்சதுக்கப்புறம் யாராவது எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்ன யாகம் வளர்த்தன வாசனை வருது உங்கள் வீட்டில் இருந்துன்னு கேட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. இப்போ நான் கற்பூரத்தில் பெருசாக வைக்காமல் அந்த பொடியாக இருக்கிற கற்பூரத்தை எடுத்துக்குவோம், பச்சை கற்பூரம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இப்போ யோசிக்கலாம், பச்சை கற்பூரத்தை நம்ம ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாங்க. அதான் சொல்கிறேனே, வீட்டுக்குள்ளே இப்போ புதுசாக வரவங்க, எனக்கே அந்த மனம் இருந்தாலும் மற்றவங்க யாராவது உள்ளே வரும்பொழுது என்ன கேட்குறாங்க, என்ன உங்கள் வீடு நல்ல ஒரு யாகம் அந்த புகை வாசனை வருது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி இது நம்ம வீட்டில் யாகம் பண்ணதுக்கு சமம். அதனால் இதை நான் சொல்கிற மாதிரி அந்த வெண்கடுகை வச்சுக்கிட்டு நீங்கள் மகாலட்சுமியை நினச்சி, எந்த தெய்வத்தை நினைக்கிறோம், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சித்தரை நினைக்கிறீங்களா? ஓகே, யாரை வேணாலும் நினச்சி சிகப்பு கலர் துணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் துணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்த சிகப்பு தான் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதனால் அந்த சிகப்பு துணியை நான் பயன்படுத்துகிறேன். இப்போ இதை இதை நான் அதிலே ஒரு துணி கட் பண்ணி இதுக்கு நான் முடிச்சு போட்டுட்டேன். நல்லா டைட்டாக முடிச்சு, இன்னும் கூட சின்ன முடிச்சா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. இது எங்கம்மா செய்யலாம்? நம்ம வீட்டு நடு ஹாலில் செய்யுங்கப்பா. எப்போம்மா செய்யலாம்? இரவு நேரத்தில் செய்யுங்கப்பா. ஏன்னா இரவு நேரம் என்பது, இல்லைன்னா காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க. இரவு நேரத்தில் ஏற்றி வச்சுட்டு போனோம்னா நம்ம வீடு காலையில் எழுந்த உடனே அது ஒரு மாதிரி வாசனை, அந்த யாகம் வாசனைன்றது, யாகம் வளர்த்தனத்துக்கான வாசனைன்றது
ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைந்ததாக இருக்கும். அது பண்ண உடனே நம்ம வீட்டில் ஒரு செல்வாக்கு உயரும், பணவரவு நன்றாக இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கடன் என்பது அடையும், கடனே வராது. இதுக்கு மேலே ஒரு பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன். அதை மட்டும் நம்ம ஏற்றக்கூடாது, கொஞ்சம் நல்லெண்ணெயும் அதில் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் நமக்கு சகல நன்மைகளும் உண்டாக்கும். இப்போ நல்லெண்ணெயை ஊற்றினோம்னா அதில் நம்ம சில பேர் நெய் விட்டும் ஏற்றுங்க. ஏன்னா நெய் விட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நெய்னா சாதா நெய்லாம் கிடையாதுப்பா, நல்ல நெய். நீங்கள் எதை உணவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த நெய்யை விட்டு இதை ஏற்றி நம்ம அதான் சொல்கிற நடு ஹாலில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சமையல் அறையில் ஏற்றுங்க. உங்களுக்கு இல்லைன்னா எந்த வாசப்படிக்கிட்ட ஏற்றுங்க. எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே ஏற்றலாம். அதுவும் பிரம்ம முகூர்த்தம் இரவு நேரம் இதை செஞ்சு இதை ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை பக்கத்துலேயே உட்காருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த தீபத்துக்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு பணம் தான் பிரச்சனை அப்படின்றது ஒரு சிலருடையது. ஒரு சிலருக்கு இப்போது எனக்கு வேலை கிடச்சா நான் அதை வச்சு நல்லா ஆகிடுவேன் அப்படின்றது. ஒரு சில பிஸ்னஸ் எனக்கு நல்லா போகணும் அப்படின்றது. எது வேணாலும் உங்களுடைய வேண்டுதலாக இருக்கட்டும். என் பிள்ளைகள் நல்லதாக படிக்க வேண்டும், என் கணவர் என் பேச்சை கேட்க வேண்டும், இதெல்லாமே இருக்குதுப்பா. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா? வீட்டில் ஒரு சண்டை சச்சரவுகளே வராது இதை செய்ய 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 செய்ய. எந்த நாளுன்னு கிடையாது. நீங்கள் இன்றைக்கி நைட்டு இப்போ வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ அன்றைக்கி நைட்டு இதை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாகம் வளர்த்துனதுக்கான அந்த ஒரு வாசனை இருந்து நம்ம வீட்டில் நல்ல ஒரு மேல்நிலைக்கு எடுத்து செல்லும். பணக்கார யோகம் கிடைக்கும், நல்ல யோகம் கிடைக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.